நான் தலைகாணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு தாய் கொண்டு போனாரோ நான் உங்களுக்கு என்ன தலைகாணி எடுத்துட்டு போனாலோ என்ன தள்ளின்னு குத்துறாங்கடா தள்ளின்னு குத்துறாங்கடா. தலைகாணி குத்துறாங்களா இல்ல உள்ள குத்துறாங்க? நீ ஏன் தலைகாணி எடுத்துக்காங்க? என் முறையில என்ன சொல்லுவேன்? சரி சண்டை வரலாம், கனவு பண்ணி கூட சச்சரவு இல்லாத குடும்பம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒண்ணு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியத்துல முன்னோர்களா பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? கணவன் மனைவிக்கு காலையில பெரும் சண்டை வாக்குவாதமா. கணவன் என்ன பண்றோம்னா சே போறா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு விவசாய வேலைக்கு ஏதோ வேலைக்கு போறான். போய் சாயந்தரம் வரும்பொழுது அவளை எப்படியாவது இன்னைக்கு அச்சு ஆகணும், சண்டை போட்டி ஆகணும் அப்படின்ட்டு கடும் கோபத்துல வீட்டு வாசலை தாண்டும் போது மனைவியானவன் என்ன பண்ணுவானா குழந்தை ஒன்று இருக்குதா குழந்தை கிள்ளி விட்டுவாங்க. கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டில இருப்பான். வந்த கணவன் கேட்பானா ஏய் ஏன்டி குழந்தை அழுவதுன்னு. அதுக்கு மனைவியானவர் எப்படி சொல்லுகிறார்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் படிப்பறிவு இல்லாத பொழுது சங்க இலக்கியத்தில் சொல்றான். மனைவி சொல்றா கணவனை பார்த்து யாரும் அடிக்கவில்லை, 5 விரலும் வேதியில் படவில்லை. உன் குழந்தைய யாருங்க அடிக்கலதா? என் கை கூட உன் உடம்புல குழந்தை உடம்புல படல, தானே அழுகின்றான் தம்பி துணை வேண்டும் என்று. முடிஞ்சு போச்சா? கொஞ்சம் முழுக்க தெரியல முடிஞ்சு போச்சா? அப்புறம் எப்படி குடும்பம் சண்டை வந்து சொல்லி பார்ப்போம். மனைவி இடத்துல கணவன் தோக்கணும், கணவன் இடத்துல மனைவி தோக்கணும். 2 பேரும் தோக்காதான் குடும்பம் வெற்றி பெறுன்றது நீங்க மன்றாதீங்க. அப்ப நான் சண்டை எல்லாம் வராது அப்படியா? இந்த பேச்சமை போட்டு வச்சுக்கோ. சரி சரி ஐயா, அது எதுக்கு? இது எனக்கு ஓணும். எதுக்கு? நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்காம பாருங்க. இது எனக்கு ஓணும் சாமி. எதுக்குடா? நாடக சீக்கிரமே 1-2 நான் சொந்த ஒரு மருவத்தூர் நேர்மருவத்தூர் பக்கத்துல ஒரு செட்டு கோயில ஒரு வாக்கு கொண்டுக்கிறேன். ஒரு குடும்பம் நல்ல விஷயம் தான். நாட்டு வாக்கு நல்ல வியாபாரம் கடவுள் புண்ணியத்துல அப்படி போக சாமி, எந்த குறையும் கிடையாது. சாமி அந்த ஹோட்டல்ல அடுப்பு மேல இருக்கிற தோசை கொண்டு தோசை ஊத்தி ஊத்தி போடும் போது அழுது வீசுது சாமி. சுடு சாமி. நீ இதை கொண்டு யாரையும் இனிமேல் அவருக்கு அது வேலை கிடையாது. வேலுக்கு அவருக்கு வேலை கிடையாது. வேலைக்கு இல்லைன்னா அப்புறம் வேலைக்கு இல்லைன்னா அவருக்கு வேலை இருக்கு. அதனால இந்த 10 ரூபாய் நீங்க வச்சுட்டு அது வந்து தோசை திருப்பி இல்லைன்னா அது வெள்ளி வேலை. வெள்ளி வேலை இல்ல, சிமெண்ட் பூசுற சரி சரி உனக்கு வேலை இல்ல, நீ புறப்படு. போட என்ன இம்மா நாள் என்ன வச்சுக்கிட்டு இப்ப போறான். போட புரியலையா உனக்கு? ஏன் பொழுது போடா அப்ப இந்த தோசத்துக்கு என் தண்டாயிரம் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. உன்னை கூப்பிடுறா கூப்பிடலையா? என்ன கூப்பிட மனைவி அழைத்து. அப்ப இந்த தோசை திருப்பிய கையில இருக்கிற ஆயுதம் கூட விட்டு கொடுக்காம அவ்வளோ முருகா உன் உடம்பு தாங்குது. அப்ப நான் போய் வச்சுப்பா. எனக்கு தெரியுது அந்த பக்கம் படிக்கட்டு சரியில்லை. ஏற்கனவே போன வருஷம் நான் கால் ஓட்டுற வண்டியில விழுந்து ரொம்ப பெருசா நான் இப்படி போறேன். சரி நல்லது முருகா என் 2000 போறேன். உன்னை சந்திக்க விரும்புவதற்காகத்தான் நீங்க விரைந்து ஓடி வந்தீங்க.
ஏண்டா இந்த வழி தானே போன நல்லா பெருசுவாங்க மகாபாரத்துல துரியோதனன் செத்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா பெருத்துருவா ஏன் மேல தூக்கில மொத்தம் மாறல அடிச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி பெருத்துற மேல உட்காந்து போட்டு அதனால நான் அப்படியே போறேன் பரவாயில்லை இந்த பக்கம் போறியா சென்று வா புறப்படு போடா ஜீவா நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம். தப்பாடி குழந்தைங்க தப்பா இருக்கவே கூடாது ஏண்டா இப்படியா மனுஷன் கடவுளுக்கு படைச்சது அவளா முடிச்சது ஆதாரம் ஏதோ ஒண்ணு சொல்றது படைக்கு அதிகாரம் படிப்பாங்க. ஆனா கடவுள் மனுஷனை எப்படி படிச்சுக்கிறான் எப்படி கண்ணு 2 ஆமா காது 2 மூக்கு துவாரம் 2 ஆமா ஆனா கால் 2 கை 2 உதாரணத்துக்கு கை எடுத்துக்க இந்த கையில 5 வரல ஆமா இந்த கையில 5 வரல ஆமா 2 ஒரே மாதிரி தான் இருக்குது ஆமா 2 ஒரே மாதிரியா இருந்தாலும் நம்ம இந்த கையில தான் சாப்பிடுறோம் ஆமா இது மத்ததுக்கு பயன்படுத்த வேண்டும். இது அதுக்கு இது அதுக்கு கொஞ்சம் போச்சு தனித்தனியா எதிர்பாரா நேரத்தில் இந்த சாப்பிடுற கையில அடிபட்டு போகுது அடிபட்டு போகுது. ஐயோ இந்த கையில அடிபட்டு போச்சே இனிமேல் இந்த கையில சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாத்தி இந்த கையில சாப்பிடுறோம் கிடையாது. பழக்கத்தை மாத்த முடியாது மாத்த முடியாது. இது இதுக்கு அது அதுக்கு தனித்தனி உடம்புல ஒட்டி இருக்கிற 2 கை ஒரே மாதிரியா இருந்தாலும் நம்ம இது இதுக்கு தான் இது அதான் பிரிச்சு பார்க்கணும் பிரிச்சு வச்சுட்டோம். அது போல மேடன்னு ஒண்ணு வச்சிட்டா ஆமா மரத்துக்கு ஒரு வழி போறதுக்கு ஒரு வழி. நான் இப்படியே போறேன் ஏண்டா இதுக்காக ஒரு நாள் பேசி போடா டேய் குடிக்க முடியாது. கூட பத்திரமா வச்சுங்க அப்ப பத்திரமா சென்று வா. என் தண்டாய் டேய் எங்கடா தண்டாய் போடா ஜீவா நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சித்திரம் சென்றிட்டோ ஜீவா உன் இரு புருவங்களும் பாடலில்லோ நாம் ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னை சந்தித்து விட்டேன். இருந்த பொழுதிலும் நான் சென்று பாமர மக்களுக்கு காட்சி கொடுத்து பிறகு வந்து உன்னை சந்தித்தேன். சுவாமி உங்கள் போக்கே சரி கிடையாது. ஏன் எதற்காக வருவது உடனே சென்று விடுவது ஏன் சற்று நேரம் இருக்கலாம் அல்லவா? தெய்வா நமக்காக பக்தர்கள் காத்து கொண்டிருக்க கூடாது. ஆகினால் நான் சென்று பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு விரைந்து வந்து சந்திக்கின்றேன். நீ சென்று வா. அப்படியா? ஆமா ஏன் மூத்தவரை நீராக சந்தித்து விட்டேன். இருந்தாலும் ஏன் இளையமலையில் பள்ளி இருக்கின்றதா பள்ளியை சந்திக்கிறது தமிழில் பாட வந்தே நிலத்திற்கனியின் பானையில் கரும்பும் குலத்திற்கனியின் பார் தாமரை பெண்ணின் நலத்திற்கனியின் தான் ஆனம் தனக்கனிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்ன நண்பனுக்கு நூலுக்கேற்ப அடக்கம் பெண்களுக்கு அழகி என்பது போல் ஒருமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டு ஒழிந்து உண்டு என்ற திருக்குளேற்ப பெண்ணின் பெண்ணின் நிலையத்தை வாழ்வதிலே பெண்ணாவல் என்ற இந்த மல்லாமதில் முருகனுக்கு மனைவியர்கள் வள்ளி என்ற பெயருக்கு வந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய சுவாமி பார்த்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. பக்தர்கள் காட்சி கொடுத்துட்டு வருகிறேன் சொல்லிவிட்டு போனது என்ன வரவில்லை. இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்க வேண்டிய அன்பு என்ன பண்ணியிருக்க வேண்டிய அன்பு
மனசுல சந்தோஷமாவே காணுமா எப்படிடா இருக்கு சந்தோஷம்? ஏமா? என் சுவாமி பார்த்து ஒரு வாரம் ஆகிவிட்டதடா. எங்கதான் போறாரு, எங்கதான் வர்றாரு, ஒன்றும் புரியவில்லையே. அவர் ஃபர்ஸ்ட் சேனல் நான் போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சேனல் என்னடா ஃபர்ஸ்ட் சொல்ற? அதாவது முதல் சேனல் போய் பார்த்துட்டு டேய், என்னடா சொல்ற? எனக்கு சொல்ல புரியல. மா அதாவது ஃபர்ஸ்ட் போட்டோ போயிருப்பாருமா. அடப்பா அடிச்சுடா அப்படி. என்னடா சொல்ற? உண்மைதான். டேய், என் சுவாமி பத்தி தவிர பேச கெட்டு போவற எனக்கு. ஓ நீ நினைச்சுக்கிற உண்மையிலே அங்கதான் போய்கிறாரு அவரு. என்னடா சொல்ற? ஆமா ஸ்டெப்பி அங்க போயிருக்கான். டேய் இங்க பாரு, சுவாமி வந்தா நீ பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. நீயும் பேசல நானும் பேசல. ஏய் பேசக்கூடாதுன்னா அது செப்டினா இவங்க ஃபர்ஸ்ட் சேனல், அவங்க ஃபர்ஸ்ட் சேனல், அம்மா செகண்ட் சேனல். டேய் என்ன சேனல் சொல்ற? அதாவது அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைரர் எப்படி தெரியுமா? அது முதல் ஷிஃப்ட் போய்க்கிறாரு, நீ செகண்ட் ஷிஃப்ட் போணும். அடிச்சுடா அப்படியே. நான் அமைதியா இல்ல, சுவாமி வர நேரம் ஆகிவிட்டது. நரைக்குறள் சாமி என்று குரல் கொடுப்பான் இளைய மனிதன். ஆனால் இன்னும் குரல் கொடுக்கவில்லை. சரி, அருகாமையில் மாதிரி இருப்பனல்லவா, அவனை சந்திக்கலாம். மாதலி, டேய் மாதலி, டேய் மாதலி. அம்மா கட்லு போட்டுக்கிறாங்க. கட்லு போடு. டேய் டேய் மாதலி, அம்மா கட்லு போட்டுக்கிறாங்க. கட்லு போடு. கட்டளை. டேய் கட்டளை கட்டளை. அதேதான் வாயில பூல வச்சு ஊர்ல. டேய் ஆபாச பிரேமி. டேய் வாடா, எழுந்துடா. அண்ணா ஆமா, என் மனைவி வள்ளி எங்கே? வள்ளியா உன்னா கூட பேச வேணான்ட்டாங்க. பேசுறீங்களா? அம்மா உள்ள ரூம்ல இருக்கிறாங்க. ரூம்ல? ஆமா. அவ என்ன செய்றா? ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. ஆஹா, என் மீது கோபமா? ஆமா. சரி, நீ சென்று நான் வந்திருப்பதாக கூறிவிட்டு வா. அப்படியா? அம்மா டேய் என்னடா யாரு வந்துக்கிறாங்க. என்ன வந்திருக்காருங்க? திமா வந்து பேசுறியா நீ? பேசு. அடிச்சுடா அப்படியே. பேசாதடா, பேசக்கூடாது. நீ ஊம்பி ஊம்பி ஆயாடுமா. கேள்வி கேள்விடா, எதுவும் பேசுற? வாயில வர உள்ளமா. என்ன வர? சுண்டக்கா வேற. டேய் அமைதியன், சாமி இதை பேச மாட்டேன்னு சொல்றேன். அவன்கிட்ட போட வாயில வர ஐயா சுவாமி, உன் மனைவி உன்னால பேசாதா? பேச மாட்டார். என் மீது கொழுத்து கொண்டு கோபத்தோடு இருக்கிறார். டேய் டேய், என்ன பேசுறீங்க? போடா. எப்படிடா பேசுறேன்? அம்மா ரொம்ப கஞ்சனா மாவுறா. இல்லடா சொல்றேன். மேல ஏக்கத்திலே வந்து ஐயோ நான் என்ன செய்வேன்? நான் அழுது கொண்டிருக்கிறேன். உனக்கு சிரிப்பு எங்க வர? நான் கூட ஆயிடுமா சிறிய பேர் எடுத்தா எங்கடா கண்ணுல தண்ணி வரலையாடா? கண்ணு வேணாமா. வேற எங்க? டேய் வாய் மூடு போதும். எதுவும் பேசக்கூடாது. டேய் வயிறு எரியுதம்மா. ராவா பிடிக்காதுன்னா நான் என்ன தராவா? தண்ணி அட பாவி, என்னடா சொல்ற? ஒரு சூட தண்ணி குடிச்சேன்னா வயிறு எரியாதே. ஏறி ஏறி போட. அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லு போ. பேச மாட்டாங்களா? அம்மாக்கு வயிறு எரியுதும். வயிறு எரியுதுங்களா? ஏய், சரி, இவரிடத்தில் பேச சொல்ல பேச மாட்டான். இப்போ இருக்கிறார் மூத்த மனிதர். அவரிடத்தில் ஐயோ எப்படின்னா நான் உங்களை சேர்த்து வச்சிருக்கேன். நீ ஏன் கவலைப்படுறீங்களா? அம்மா என்னடா நீ கோவப்பட்டு நின்றா வேலைக்கு ஆகாது. என்னடா சொல்ற? இப்ப நான் என்னடா செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு மறுபடியும் போய் ஓட்ட என்னடா சொல்ற? அம்மா தெய்வம் நான் போயிடறாங்களாம்மா. சுவாமி பாருங்க சுவாமி,
வாழ்த்துங்கள் சுவாமி. வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறேன். அதுக்கு சுவாமி. சுவாமி மாதலை என்னோட ஐடியா வச்சுக்கீங்க உன் சாமான் என்னடா சாமா? வேல் வேல் டேய், என் அன்னை உடைத்த சக்தி வேல். அந்த வேலை கொண்டுதான் சூரங்களை சம்மாரம் செய்தேன். எனக்கு ஒரு வேணும் எனக்கு வேணும். டேய், வளர வேண்டும். இருந்தாலும் உன் கடமை வெளிவருவதை நானும் என் மனைவியும் சிறிது நேரம் தனிமையில் பேச வேண்டும். ஆகினால் உனக்கு இங்கு வேலை கிடையாது. இங்க வேலை இல்லையா? ஆமாண்டா. இங்க வேலை இல்லை. ஆஹா, இங்க வேலை கிடையாது. சரி விடு. டேய், அங்கடா போய் நீ தான் அங்க வேலை இல்லைன்னா அதனால இங்க வந்து நின்னுங்கண்ணா. அறிவு இருக்கா உனக்கு? ஆமா. அறிவு இருக்கிறவனுக்கு அதான் சுவாமி வந்துட்டாருலே. சுவாமி வந்துட்டாரா? நாங்க இருவரும் கலந்து பேச போறேன்டா. மா உனக்கே நியாயமா முடியும். என்னடா உனக்கே அடுக்குமா இது? ஏன் என்ன அவர் இல்லாத போது உன்னை நான் தானே வச்சிருக்கேன். டேய் 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 சொல்றேன்? பாதுகாப்பா ஐயா. அப்படி சொல்லு. உனக்கு என்ன வெளியே இருப்பேன்? போடா டேய் போடா. போறமா இதெல்லாம் பார்க்க வாரி அடிச்சிடும். எப்படித்தான் வாரி அடிக்குது நான் பாத்துட்டு போறேன். டேய் டேய் டேய், என்ன உன் கண்கள் கெட்டு விடுடா. அது கெட்டு குட்டா கூட போட்ட கண்ணே தெரியாத போட்டோம். அம்மா, அதை நான் பார்த்துட்டே போறேன். டேய் டேய், சொன்னா நீ கண்டிப்பா கேட்கணும். போட ராஜா. சண்டை கிட்ட போடாத. ஆ? சண்டை போடாத. ஏன்பா? போயிடுவாரு. ஆஹா, நான் சொல்லிட்டு இல்லையே. அப்புறமா கோவத்தோட திருவாரு. டேய் டேய் டேய், கோமத்தோடு வேணப்பா. ஒரு மாங்கனிக்கு கோமத்தோட போய் திரிஞ்சாரு. அது போல திரிஞ்சிடுவாரு. சரி சரி, நான் விட மாட்டேன். அது போடலாம். அது மான் கிடையாது. மாங்காய் கனி. மாங்கனி எனக்கு இன்னும் கொயக்கா கனி என்ன பண்ண போறீங்க? வெங்காயம் வெட்ட போறோம். கோடு கூட குடிக்க மாட்டேங்க. டேய், நீ அதை சாப்பிட்டு போடா. ஏய் இல்லம்மா நீ நடந்து என்ன அழகா இருக்கா பாத்தியா? சூப்பரா இருக்கிறாங்க. டேய், செல்லமா வந்துட்டடா. மினி டாக் மேரே இருக்கிற நீ. அட பாவி. அந்த என்னடா நீ போய் சேர்த்துட்டேன்னா மத்தனால கூட ஒண்ணு நானுமே. மினி டாக் தெரு டேய், கிராமத்து மையத்துல இருக்குடா. அது போல இருக்குது. அது பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியும்? தெய்வம் சொல்லவானா சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? முதல் மனைவி ஒல்லியாது, டேய், ரெண்டாவது மனைவி நல்லா பேரல் மேரே எப்படி உனக்கு செட் ஆகும்? டேய், யாருடா அவன்? டேய், அந்த அளவுக்கு செல்லமா வந்துட்டான். ஏதோ சொல்ற மாதிரி இல்ல, குள்ளமா வந்துருக்கு. போப்பா. அது ஐட்டு கூட இல்லை. அவர் சாமான் ஐட்டு கூட இல்லையா? டேய், சக்தி பெற்றது. ஏதோதான் பேசுற நீ. அந்த வேல் ஐட்டு கூட இல்லையா? சரி, அவங்க என்ன செய்யட்டுமா? அந்த வேலை வாங்கி டேய், சென்றுவா. மலையனூர்ல கடை ஒண்ணு வச்சுக்கிறேன். டேய், இருந்தாலும் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் அந்த சொன்ன கடை எப்போ மூடிட்டாங்கடா. இல்லையா, பகாலே மலையனூர்ல கடை மூடிட்டாங்க. பகாலே ஆ, சாதாரண வேல் இல்ல, ஆ. தங்க வேல். எல்லாம் தங்க வேலை வீட்டுல இருக்கேன். தங்கம்பா மொத்தம். அண்ணா, மாரடிக்கு போனா நீ சொன்னா புரிஞ்சுக்கினா வருமா? அதுக்கு என்ன சொல்ற போனா ஐயா, என்ன ரெண்டாவது கேட்காது இது. ஏன்னா மாரடி கல்ல வச்சுட்டு நேரா போய் 12 மணிக்கு திறப்பாங்க. என்னது? வைன் சாப்பிடு. டேய், மதுவான கிளை. ஏய், அதுல போய் ஒரு புள்ள வாங்கி நைட்டா ஃபுல்லா சாப்பிட்டு மட்டும் போயிடுகிறேன். போன் பண்ணி கூப்பிடு. ஒரு 5:30 மணிக்கு போயிட்டு ஆ. ஒரு பீர் ஒன்று சாப்பிடு. ஆ. அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு போயிட்டு இன்னொரு பீர் சாப்பிடு. இன்னொரு புடு. அந்த பூர் சாப்பிட்டு நான் கீழே விழுந்துருவேன். டேய், சென்றுவா, சென்றுவா, சென்றுவா. அவ்வளோ வச்சுக்கிட்டாமா? ஆமாப்பா. ஒரு வாரமா சமாளிக்காதனாலயா? டேய், ஐயா, சென்றுவா, சென்றுவா. கை எட்டுமா உனக்கு? கட்டி பிடிக்கிறேன். டேய், நீ தொட்டா இது பொன்னாகுமே, உண்மையிலே என்னாகுமோ?
தொட்டால் இந்த பொன்னாகுமே மேனி என்னாகுமோ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அமரே அவர் பெற்ற அண்ணா மத பெருசு பெற்ற அண்ணா மத பெருசு மாடு 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 புடி ஆக முடிச்சு கூட்டு உள்ள காட்டுக்குதா உள்ள தூக்கு ஏன் வரணும் எதுக்கு வரணும் ஏன் வரணும் யார் சரியா மூச்சு பாருங்க இவங்க வந்து சக்காலத்தியா சக்காலத்தி மூச்சு பாருங்க அடியா சக்காலத்தி வந்துட்டியா மாப்பிள்ளை கேட்டீங்க ஏடி ஏமாப்பிள்ளை கேட்டா ஐயா ஐயா நீ சரியா இருந்தா நீ சரியா இருந்தா கோட்டு என்னடி பேசுற நான் பார்த்து முடியும் என்ன பத்தி தெரியாது முடிச்சுடுவாங்க எப்படிங்கிற பத்தியா பாட்டி படுகிற எங்க அம்மா ஓம குச்சி எத்தனை மாசம் பிரெக்னன்ட் டெலிவரியாவா அட பாவி டேய் எனக்கு துணியா வெளியா இருக்கிறீங்க அர்த்தத்தை இது நீதியா இது நீதியா இது அடுக்குமா இந்த அடுக்குமா ஏடி ஏன் அடக்காதே ஏன் மாமலை வச்சிருக்க யாரு ஏடு வச்சிருக்க ஏன் விடுகடி யாரு விடுகடி ஓ ஏன் விடுகடி முப்பத்தி தேவர்கள் அறிய மும்மூர்த்தி அறிய வந்து தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி முன்ன முறையா தாலியை தொகுத்து 3 முடிச்சு போட்டு நீ தெருவால வந்தவன் நீ பின்னாடி வந்தா பின்னாடி எடுத்து கொடுத்த தாலி இது எங்க அம்மா தெருவால வந்துவா நீ தோட்ட வந்து என்ன
என் வீட்டுக்காரர்கிட்ட நீ பேசக்கூடாது. ஏண்டி பேசக்கூடாது. ஏண்டி பேசக்கூடாது சொல்றேன்? பேசாதடி. சொல்லாதடி இந்த நான் வார்த்தை. முன்ன வந்தவடி. ஏய், நான் முன்ன வந்தவன். அதுக்காக பேசக்கூடாது. நான் விடணும்னா? ஏன் ஏய், பேசக்கூடாது? அதிகமா பேசாத. ஏன் அந்த பொண்ணு? ஏன் அந்த பொண்ணு? பங்க பங்க போவோம். நான் எடுத்து சொன்னேன். கேட்டுவா. ஓடி ஓடி. யாரு மூஞ்சி விட்டுருவேன்? யாரு? யாரு மூஞ்சி விட்டுருவேன்? யாரு மூஞ்சிவேன்? மஞ்சள் வைப்பேன். ஏய், மஞ்சள் வைப்பேன். ஓடி போதா. வார்த்தை வேலைக்கு வார்த்தை. யாரு போதா? யாரு போதா? ஏய், ஐயோ, ஓடுறா. கை நீட்டி என்கிட்ட பேசாத. என்னடா இது? சொல்லு. சொல்லு. சிஞ்சிலப்பா காசலா. சிஞ்சிலப்பா காசலா. வார்த்தை போயிட்டு கூட ஊரா பேசலாம். அடடா, இதுக்கு ஒரு வேப்பிலையா? என் சக்காத்து வேலைக்கு ஒரு மாப்பிள்ளையாண்டா? அப்படி சொல்லுடா. ஏய், ஊருகுறாமே இந்த உலகங்க. இவளுக்கு உக்காந்து கதை எழுதாண்டா. ஆமா ஆமா. காரி முடிஞ்ச கண்டலே. யாரு? கண்டலே. அந்த தெற்கு மர சட்டி அதுல போட்டு டிக்கு டிக்கு. நான் சொல்லிட்ட உன்ன பத்தியா? ஆட்டுவாளா சொத்து. ஆட்டுவாளா யாரு? அதகர பண்ற. அதகர பண்ற. ஏய், இதுக்குடா ராட்டனா. ரோட்ல மார் ராட்டனா. மொபைல்ல கால விட்டு ஆட்டணும். வாடியே. வாடி அம்மா. அண்டங்காக்காய்க்கு கொண்ட பெருசா. அண்டங்காக்காய்க்கு கொண்ட பெருசா. வாத்தாளுக்கு ஏய், ஏய், சேத்துப்பட்டி சின்னியா? இவ கழுவாத கிண்ணியாண்டா? ஐயோ, கரண்ட் கம்பியில காக்கா கருச்சா. வாத்த உள்பாவோட கருச்சா. அவன் சொல்றான் என்ன கேள்வி? பாலுக்கு போனாரா? பாலுக்கு போனாரா? ஒரே ஒரு காம் அடிச்சு ஓய்வு தொட்டிக்கா பையக்கா ஆய்வு போட்டு கொலைவச்சா. ஐயோ, மாய்காய் துணிக்கிற மண்ணு டப்பா. மாய தோடு. யாரு வா சொல்றேன்? யாரு மாப்பிள்ள யாரு வச்சுக்கணும்? யாரு மாப்பிள்ள வேலை கை வைக்கிறேன். இவரே நடந்தீங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஆமாஞ்சி. உனக்கு என்ன குறை வச்சுக்கிறேன்? இன்னும் இல்லை என்கிட்ட. நம்ம எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிறேன். நம்ம தெருவு போனாலா பக்கத்துல போன நம்ம எடுத்துக்கிறேன் மருந்து சிவனே. எடுத்துக்கிற பக்கத்து தெருவு போனாலா என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க பக்கம் பார்த்து பக்கத்து நான்
எடுத்துக்கிட்டா நான் ஒரு தாய் கொண்டு போனாரோ உங்களுக்கு என்ன தலைகடி எடுத்துட்டு போனாலோ என்ன தள்ளின்னு குத்துறாங்கடா தலைகாணி குத்துறாங்களா இல்ல உள்ள குத்துறாங்க நீ ஏன் தலைகடி சொல்லுவேன்